உலகம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு கணக்கு. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு ஏமாத்துறது. மேலிடத்துல இருந்து பிரஷர் எல்லாத்தையும் சீரமைக்க சொல்லி. மானிடர்கள் தவறான பாதையில் போனால் நாம் என்ன செய்வோம் ஐயா? காலங்காலமா என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே தான் பண்ணணும். மக்கள் தவறான பாதையில எப்பப்பெல்லாம் போறாங்களோ அப்ப நாம ஏதாவது ஒரு மனிதன் மூலமா வாழ்க்கையின் ரகசியங்களை சொல்றது இல்லையா? ஜீசஸ், மோசஸ், கிருஷ்ணா, புத்தா, முகமது இவங்க எல்லாருக்கும் ஞானோதயம் நாம தந்த மாதிரி மானுடர் இன்னொருத்தருக்கும் தரணும். உன்னோட கணக்குப்படி பூலோகத்துல யார் ரொம்ப நல்லவங்க? இதோ பார்க்கிறேன் ஐயா. தமிழகத்தில் ஒரு சிறுவன் இருக்கிறான். அவனுக்கு தான் இருப்பதிலே அதிகமான புண்ணிய கணக்கு. அவனுக்கு நீங்கள் என்ன ஞான உதயம் கூறப்போகிறீர்கள் ஐயா? புண்ணிய கணக்கு பத்தி சொல்லலாம்னு இருக்கேன் கணக்கு. ஐயா, இவ்வளவு பெரிய ரகசியத்தை மானிடர்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா ஐயா? அப்பா, புண்ணிய கணக்குன்னா என்னப்பா? சின்னையா, பூலோகத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களோட விதியும் அவங்களோட புண்ணிய கணக்கை பொறுத்து தான் தீர்மானமாகும். ஒருவர் நிறைய புண்ணியம் செய்திருந்தால் அவருடைய புண்ணிய கணக்கு அதிகமாகி அவருக்கு நல்லதே நடக்கும். ஆனால் ஒருவன் தவறான பாதையில் சென்று நிறைய பாவங்களை சேர்த்து கொண்டிருந்தால் அவன் புண்ணிய கணக்கு குறைவாக இருக்கும். அதற்கேற்றாற்போல் அவனுக்கு தீவினையே கிட்டும். இதை தெரிஞ்சாவது எல்லாரும் சரிப்பட்டு வராங்களான்னு பார்ப்போம். அந்த பையன் இருக்கான்னு சொன்னியே, அவனுடைய வாழ்க்கையை காமி. அவன் எப்படிப்பட்டவன் என்று என் கண்ணால் ஒரு முறை பார்த்து விடுகிறேன். டே விஸ்வா, பஸ்ல பெருசுங்களுக்குலாம் ஃப்ரீ டிக்கெட் ஆமல கேள்விப்பட்டியா? அது எப்பத்துல வந்து இருக்கே? நான்லாம் கார்லயே போறதுனால எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு வேற வழி இல்லாம மூக்க பூச்சின்னு பஸ்ல ஏறினா பாரு, ஒரு பெருசு ஃப்ரீயா டிக்கெட் எடுக்கிறான். அவங்க ஃப்ரீயா போனா உனக்கு என்னடா? எல்லா விஷயத்திலயும் உனக்கு என்னடான்னு உன்ன மாதிரிலாம் இருக்க முடியாதுப்பா. பஸ் எப்படி ஓடுது? பெட்ரோலால. கவர்மெண்ட் எவன் காசுல பெட்ரோல் போடுது? நான் கட்டுற டாக்ஸ்ல. நான் என்னத்துக்கு எவனோ ஒருத்தன் ஃப்ரீயா போறதுக்கு காசு கொடுக்கணுங்கிறேன். இந்த பெருசுங்களை நினைச்சாலே அப்படியே கடுப்பா இருக்குப்பா. ஹேடா, வாப்பா ஷேஜே, எங்க போயிருந்தா? சூரஜ் ஓல்டேஜ் ஹவுஸ்ல ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான்டா. ஆஹா, ஆமாண்டா. அவர் இன்னும் 2-3 மாசம்தான் உயிரோட இருப்பாருன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதான் அவர் கழிச்ச காலத்துல ஒரு பேரை மாதிரி பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆஹா. ஏன் அவரை பார்த்துக்க யாருமே இல்லையா? யாரும் இல்லடா, ஒண்டி கட்டையா இருக்காரு. ஆஹா. டேய் வாய முடுறா, நல்லது பண்ணமே போடுறேன். ஆஹா. ரொம்ப நல்லவர் அவரு. ஆஹா. செம்ம சக்சஸ்ஃபுல்லான ஆளு. கோடி கோடியா சொத்து சம்பாதிச்சிருக்காரு. அவர் யாரு, எங்க வாழ்ந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. கோடி கோடியா ஷொட்டா. அங்க இருக்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆஹா, எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சுடா. டே சூராஜே, நீயாவது காரணம் இல்லாம உதவி பண்றதாவது அவர் பேர மாதிரி பழகிட்டு கோடிக்கணக்கான சொத்தை லவுட்னு போலான்னு பாக்குறியா? டேய் வாய முடுறா. இதை நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன். ராஜஸ்தான்ல இருந்தே வந்து எல்லா பொருளையும் சுருட்டின் போது நீ அந்த ஆளோட சொத்து சுத்தமான என்ன மாதிரி ஒரு தமிழனுக்கு தான் போகணும். டேய், சொட்டுக்காக அங்க யாரும் போல, வயசானவங்களுக்கு உதவி பண்ணணுமேனு போறேன். சரிப்பா, நானும் அதுக்காகவே போறேன். எனக்கும் பெரியவனா ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நாள் பெரியவனா எவ்வளவு பிடிக்கும் இவனாட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீயே கேளு, இனிமேல் அவரை நானே பாத்துக்கிறேன். ஒண்ணு வேணாம். ஏன் வேணான்னு சொல்றேன்? உனக்கு நான் பிரச்சனை? அவராண்ட கை பூச்சின்னு இருக்கணும், அவ்வளவுதானே. அதை நானே பண்றேன். முதல்ல அவர் உன்னை பக்கத்துல விட்டுறான்னு பாப்போம். அவருக்கு இந்த காலத்து பசங்களை கண்டாலே பிடிக்காது. நல்ல எம்ஜிஆர் சிவாஜி காலத்து ஆள் அவரு. நீ இந்த மாதிரி கஷட மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வை, உன்னை கிட்டையே விட மாட்டார் அவரு. சூரஜ, என்னோட ஒரு மூஞ்சி தானே நீ பாத்துக்கிற. என் பேரு டக்ளஸ். எனக்கு இன்னாரு மூஞ்சிக்குது. மிஸ்டர் கோபால், இன்னையிலிருந்து உங்களை பார்த்துக்க புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம் தாத்தா. என் பெயர் மங்கள கோவிந்த ராமமூர்த்தி. சுருக்கமாக என்னை எம்ஜிஆர் என்று அழைக்கலாம். டேய், உன் பேரு டக்ளஸ். என் பெயர் எம்ஜிஆர். டக்ளஸ் போன்ற ஆங்கில பெயரை ஒரு பொழுதும் எனக்கு சூட்ட என் தந்தை அனுமதிக்க மாட்டார். தம்பி, அழகா பேசுறியப்பா. ஐயோ தாத்தா, அவன் கஷடா. வாய தொடர்ந்தா கூவ நாட்டம் வரும். உங்க முன்னாடி நடிக்கிறான். நன்றி தாத்தா, நன்றி. இக்கால சிறுவர்கள் தமிழை களங்கப்படுத்தும்படி பேசுவதில் எனக்கு துளியும் விருப்பமில்லை. எனக்கும் மகனே. தாத்தா, ஆத்தா பழிச்சொலான தருணத்திலிருந்து பிள்ளைகள் புள்ளிங்கோவான தருணம் வரை இந்த காற்றை சுவாசிக்க கூட கசக்கின்றது எம்ஜிஆர், சுவாசிக்க கூட கசக்கின்றது. உண்மை உண்மை உண்மை. தங்களின் பொன்னான பெயர் என்ன தாத்தா? கோபால். கோபால் கோபால் கோபால். முதியோர் இல்லம்,
விசித்திரம் நிறைந்த பல முதியோர்களை கண்டிருக்கிறது. புதுமையான மனிதனை பார்த்தும் இருக்கின்றது. ஆனால் நீ புதுமையான மனிதனும் அல்ல, உன்னை பார்த்து கொள்ள வந்திருக்கும் நானும் புதுமையான மனிதனும் அல்ல. நீர் 2 மாதங்களில் இறக்கப் போகிறாய் என்று தெரிந்ததும் ஓடோடி வந்தேன். ஏன்? நீ இறப்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உனக்கு தோள் தந்து அன்பு பழக. இந்த சூரஜ் உங்களை பார்த்து கொள்ளக்கூடாது என்று கலாசி விட்ட. ஏன்? அவன் கெட்டவன் என்பதற்காக அல்ல, தங்களை போன்ற மனிதனை பார்த்து கொள்ளும் பக்குவம் அவனுக்கு இல்லை என்பதற்காக. டேய் ஆனா உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். என் ஒரிஜினல் தாத்தா கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் மங்களம்தான் கூடவில்லை. துணைவி அமையாமல் வாடும் மனிதனின் வாழ்க்கையை முன்சீட்டில் உட்கார்ந்து பார்க்கும் துரதிர்ஷ்டசாலியானே நான். மரணப்படுக்கையில் மூச்சிற்கு திணறிக் கொண்டிருக்கையில் கையை இறுக்கி பிடித்து அந்த பிடிப்பால் வலுக்கூட்டும் மனம். பச்சை தமிழனான எனக்கு மட்டுமே இருக்கின்றது. தசை எலும்பு குடல் முதல் முடி மீசை நகம் வரை பரவியிருக்கும் முதுமை வலியை சொற்களால் சுழுக்கெடுக்கும் சொல்லாலுமை என் போல் தமிழனுக்கே இருக்கின்றது. ஆனால் இதை பற்றி எதுவுமே தெரியாமல் வடக்கிலிருந்து வந்து என் பக்கத்தில் நிற்கின்றானே இந்த ஜாலக்காரன் சூரஜ். அவனா தங்களை பாதுகாப்பது? மகனே, இவனா தங்களை அரவணைப்பது? மகனே, இவனா உன் கண்ணீரை துடைப்பது? பேராண்டி, நீதான் என் கடைசி தருணத்தில் என் மரணப்படுக்கையில் இருக்க வேண்டும். நீதான் இருக்க வேண்டும், நீ மட்டும்தான் இருக்க வேண்டும். அட பாவி, பெர்ஃபார்மன்ஸை போட்டியடா. என்ன சூரஜ், டக்ளஸ் கவுத்து விட்டானா? அவங்க டாட்டா கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொல்கிறான். அப்புறம் எப்படி அவங்க அப்பா பிறந்தாரு, அப்புறம் எப்படி இவன் பிறண்டான்? அதையும் கேட்டுன்னு அந்த தாத்தா என்ன வேணான்னு சொல்லி அவனை சேர்த்துக்கிட்டாரு. விடு சூரஜ், அவனை கவுத்து விட நான் அவனுக்கு ரைடே தருவா? அவனாச்சும் அந்த பெரியவராச்சும் அவனை கவுக்கணும்லாம் எனக்கு ஆசை இல்லை. அவரை நல்லா பார்த்துக்கிட்டா சரி. ஐயோ சூரஜ், அதனால தான் நீ அவனை கவுக்கணும்னு சொல்கிறேன். அவன் சரியாகவே பார்த்துக்க மாட்டான். நீ கூட இருந்திருந்தாச்சும் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்ப. அவன் என்னென்னமோ பேசி மயக்கி அந்த பெரியவருக்கு ஒன்றுமே ஹெல்ப் பண்ணாமல் டைம் ஓட்டிகிட்டு இருப்பான். அந்த பெரியவர் என்ன கஷ்டப்படுறாரோ. ஐயோ, அதுவும் உண்மைதான். இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிற? அவனோட வேஷத்தை கலைக்கணும். பழைய காலத்து ஆள் மாதிரி பேசி தானே தாத்தாவை கவுத்துருக்கான். ஆனால் அவனுக்கு அந்த காலத்து அருமை எதுவுமே தெரியாது. அவன் ஒரு மாடர்ன் டே அக்மார் புள்ளிங்கன்னு தாத்தாவுக்கு ப்ரூவ் பண்ணணும். என்ன ஓகேவா? அப்புறம் என்ன, அவன் வேஷம் கலைஞ்சி அவன் போயிடுவான். பழைய மாதிரி நீயும் அவரை பார்த்துக்க போயிடுவ. நீயும் அவர் பேரை மாதிரி பழகி மயக்கி சொத்தெல்லாம் அமைக்கிடே. இந்த ஐடியா கொடுத்ததுக்காக 50-50. என்ன ஓகேவா? என்ன சரி, 40-60. ஹலோ. டேய், அந்த தாத்தா இன்னைக்கு காலையில் தவறிட்டாருடா. டேய், அந்த ஆளு சரியான ஃப்ராடுடா. சின்ன வயசில் நிறைய கடன் வாங்கி எல்லாரையும் ஏமாற்றி ஊரை விட்டு ஊரை வந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காருடா. கோடிக்கணக்கான சொத்து இல்லை, கோடிக்கணக்கான கடன் இருக்கா அந்த ஆளுக்கு. ஐயோ, அப்போ டக்ளஸோட நிலமை? அந்த கண்குள்ளே காட்சி வேற பார்க்கணும். உடனே கிளம்பி வா. என்னப்பா எல்லாரும் சோகமாக நின்றுக்கிறீங்க? நல்லா வாழ்ந்தாரு, வயசாகிட்டு போயிட்டாரு, அவ்வளோதானே. இதுக்கு போய் வருத்தப்பட்டுன்னு ஏய் விசுவா சூரஜ், என்னப்பா இங்கே நிற்கிறீங்க? நான் சொத்து வாங்குறத பார்க்கலான்னு வந்துக்கிறீங்களா? நீங்கள் தான் இந்த ஆளோட பேரனா? யாருப்பா அது? ஓ பெரிய சேஜே, மணி டெபாசிட் பண்ண வந்திருக்கேன். எஸ் நான் தான் இந்த ஆளோட பேரனு. ஓ, அப்போ இன்னையிலேருந்து எல்லா பொறுப்பையும் நீங்களே எடுத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. தாத்தா சொத்துலாம் பேரனுக்கு தானே போகணும். சொட்டு இல்லை தம்பி, கடன். கடனா? ஆமா, இந்த ஆளு வெளியூர்ல இருந்தப்ப 20 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்குது. அதோட லீகல் ஹேர் நீ தான். எங்க தாத்தா கடன் வாங்கியிருக்காரா? கடன் மட்டும் இல்ல தம்பி, இந்த ஆளு பெரிய திருடன். பல கம்பெனியை கொள்ளையடிச்சு நிறைய பேரை ஏமாத்திருக்கான். கணக்குல வந்தது 20 கோடி, கணக்குல வராதது என்னென்னவோ இருக்கு. அவங்கெல்லாம் உன்னை வெறி கொண்டு தேடிட்டு இருக்குது. அதெல்லாம் அப்புறமா செட்டில் பண்ணிக்கோ. முதல்ல இந்த கடனை செட்டில் பண்ணு. பணத்தை கொடு, பணத்தை எடு. நீ ஆள விடு. ஹே, இப்படி விட்டுட்டு போறியே, இது உங்க தாத்தா. ச்சே, இவங்களை எதுக்கு காட்டுற கணக்கு? இந்த காலத்து பசங்க எப்படி கெட்டு போயிருக்காங்க பாரு. இவனுங்களை நம்பி எப்படி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறது? ஐயா, நீங்க அந்த குழந்தைய பார்க்காதீங்க.
இந்த குழந்தைய பாருங்க. கடவுளே, அந்த தாத்தா ரொம்ப கெட்டவர். நிறைய பேரை ஏமாத்திருக்காரு, அதெல்லாம் சரிதான். ஆனால் அவர் என்ன நிலைமையில் இருந்தாரோ, எந்த சூழ்நிலையில் இருந்தாரோ, என்னென்ன சூழ்நிலை என்னென்ன தப்பு பண்ண வச்சுச்சோ, நான் பழகின வரைக்கும் பார்த்தா அவர் நல்லவர் மாதிரி தான் தெரிஞ்சார். கொஞ்சம் அவர் மேலே கருணை காட்டி சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போங்கய்யா. அவருடைய ஆன்மா சாந்தியடை மனசார வேண்டிக்கிறேன் கடவுளே. ஐயா, நகையெல்லாம் காணுன்னு பதறாதீங்க. பூலோகத்தில் இருக்கவங்களாம் நம்ப முடியாது. அதான் மேலேயே கழட்டிட்டு வந்துட்டேன். ஓகே ஓகே கணக்கு. பயப்படாத மகனே, உன்னைப் போல் நல்ல உள்ளம் கொண்டவனைத்தான் தேடிக்கொண்டிருந்தோம். உன்னிடம் ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்க வந்துள்ளேன்.